ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எல்எஸ் குக்ஸ். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. ஹலோ, நாம் இப்போ பார்க்க போகிறது டேட்ஸ் அல்வா. டேட்ஸ் அல்வா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அயன் சத்து நிறையா இருக்குது. இப்போ 3 பாக்கெட் எடுத்துட்டுருக்கேன், ஒரு ஒன்று 100 கிராம். தேவையான பொருள் சர்க்கரை, நெய் கொஞ்சமாக இருந்தால் போதும், முந்திரி, ஏலக்காய் எசன்ஸ். ஏலக்காய் எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம். எவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். டேட்ஸை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கப்புறம் போட்டு வெந்நீர் ஊற்றிக்கப்புறம் வெந்நீர் ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்கப்புறம் டெய்லி ஒரு டேட்ஸ் சாப்பிட்டா, ஒரு பழமாக 2 பழமாக சாப்பிட்டா ஹீமோகுளோபின் அளவு நிறைய ஏறுங்க. இப்போ வெந்நீர் ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிக்க போகிறோம். டேட்ஸ் நிறையா கிடைக்கும் போது இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வெந்நீர் ஊற்றிக்கலாம், ஊற்றிட்டு அரைச்சிக்க போகிறோம். அரை மணி நேரம் கழிச்சு இதோ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, அரைச்சிட்டு வரலாம். இதை ஒரு பேனில் போட்டுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்துட்டுருக்கோம். அதை எடுத்துகிட்டு அப்புறம் அரைச்சி விழுது இதில் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க இந்த நெய்லேயே. இதை பாருங்கள், கொஞ்சம் சுருண்டிட்டு வருது. பச்சை வாசனை போகணும்னா நல்லது. மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டாச்சு. 100 கிராமுக்கு 1 ஸ்பூன் கணக்கில் 300 கிராம் டேட்ஸ் எடுத்து அரைச்சிட்டுருக்கேன். 3 ஸ்பூன் சர்க்கரை போதும். டேட்ஸே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் 3 ஸ்பூன் போதும். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் ரொம்ப இழுக்காது, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஒட்டாமல் வரத்துக்காக நெய். அல்வானாலே நெய் தான், ஆனால் டேட்ஸ் அல்வா நெய் இழுக்காது. அதேமாதிரி பலாக்கொட்டை அல்வா ஏற்கனவே செஞ்சுருக்கேன் பாருங்கள், அது கூட நெய் இழுக்கலை. நல்லாயிருக்கும். நம்ம வீடியோவை போய் பார்த்தா தெரியும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் எசன்ஸ். இல்லாதவங்க ஏலக்காய் தூள் பண்ணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லா கலந்து விடலாம், ஒட்டாமல் வரணும், கலந்துகிட்டே இருக்கணும், அடி பிடிக்கும் இல்லைன்னா. இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி போட்டு நல்லா கலந்து விடணும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ணுன்னு நினச்சவங்க அப்படியே முன்னாடியே எடுத்துக்கலாம். பீஸ் போனோன்னா கொஞ்சம் நல்லா கலர்னேந்து ஒட்டாமல் வரும்போது எடுத்து போட்டுக்கணும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டா இந்த மாதிரி முன்னாடி இந்த பதமே எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், எடுத்து போட்டாச்சு. கொஞ்சம் ஆறுனப்புறம் தான் கட் பண்ணணும். நான் முன்னாடியே கட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் நல்லா ஆறுனப்புறம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இப்போவே கட் பண்ண வருது பாருங்கள், அழகாக. ஆறுனப்புறம் கட் பண்ணால் இன்னும் நல்லா வரும். ரொம்ப சத்தான டேட்ஸ் அல்வா தயார். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்தா தான் தெரியும். கடையில் வாங்குறதுக்கு வீட்டிலே செஞ்சால் ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி.